பீகார் தேர்தல் முடிவுகள் குறித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்களை மகாபந்தன் கூட்டணி பெற்றிருக்கிறது. தற்பொழுது நம்மிடையே பாஜகவின் தமிழ் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறார். அவரிடம் கேட்போம். மேடம், இந்த வெற்றியை மகாபந்தன் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, முன்னிலை வகித்து வருகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது, இதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். மக்களின் தீர்ப்பை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்வதை விட ஒரு பின்னடைவு என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் வாக்கு சதவீதத்தை பார்த்தீர்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு இல்லை. 1% குறைவாகத்தான் வாக்குகளை நாங்கள் இழந்திருக்கிறோம். ஆனால் எதிர்கூட்டணியில் கட்சிகளின் வாக்கு இழப்பை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 4% அவர்கள் வாக்குகளை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் வெற்றிதான். அதனால் இந்த தோல்வியை நாம் இந்த பின்னடைவை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் இந்த பின்னடைவு எந்த விதத்திலும் வருங்காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியையோ மற்ற மாநிலங்களில் பெறப்போகும் வெற்றியையோ வருங்கால வெற்றியையோ பாதிக்காது என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை முன்னிறுத்தி வாக்குகளை கேட்டார்கள். பீகார் மாநிலம் பின்னடைந்த மாநிலம் என்று நாம் அனைவருக்குமே தெரியும். ஆக ஒரு முன்னேற்றமான மாநிலமாக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்தது. அந்த மக்களுக்கு வளர்ச்சி கிடைக்காமல் போகிறதே என்பதுதான் எனது வருத்தம். மேடம், நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க பாஜகவிற்கு 1% வாக்குகள் குறைந்திருக்கிறது. மோடியுடைய பிரச்சாரமாக இருக்கட்டும், அங்கு பீகாரில் முன்னெடுத்த வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ற மாதிரியான முன்வைத்த விஷயங்கள், தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், இந்த 1% வாக்கு சதவீதம் குறைவுக்கு என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க? தேர்தலில் 1-2% மேலே கீழே வருவது சாதாரணம்தான், இது இயல்புதான். மிகப்பெரிய பின்னடைவு இல்லை என்பதையும் மிகப்பெரிய இழப்பு ஒன்றும் அங்கே இல்லை என்றும் மக்கள் ஆதரவு எல்லா விதத்திலும் ஏறக்குறைய அந்த 1% குறைவை தவிர மக்கள் ஆதரவு அப்படியே தான் இருக்கிறது என்பதைத்தான் இது காண்பிக்கிறது. அதனால் தான் நான் அதை சொன்னேன். ஏனென்றால் குறிப்பிட்ட சதவீதத்திற்கு மேல் வாக்கு சதவீதத்தை எதிரணியினர் இழந்திருக்கிறார்கள். அதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது தோல்வி அல்ல, ஒரு சிறு பின்னடைவு. வருங்காலத்தில் இதை சரி செய்வதற்கு கட்சி முயற்சி செய்யும். மேடம், இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தில் எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க பாக்குறீங்க? அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பாஜக எந்த மாதிரியான திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்ளும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பீகாரின் தோல்வி தமிழகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. பீகாரில் வெற்றி பெற்றிருந்தால் அதிக உற்சாகத்தோடு இருந்திருப்போம் என்பது உண்மை, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த பின்னடைவு எந்த விதத்திலும் எங்களை பாதிக்காது. இன்னும் அதிகமாக நாங்கள் பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களின் உழைப்பை செலுத்தினாலும் மாநிலத்திற்குள் ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தவில்லை என்றால் வெற்றி பெறுவது சிரமம் என்பதை நாங்களும் உணர்ந்திருக்கிறோம். அதனால்தான் மோடி அலை பாரத தேசம் முழுவதும் இருந்தபோது கூட தமிழகத்தில் குறிப்பிட்ட அளவிற்கு இடங்களை பெற முடியவில்லை. அதனால் இன்னும் அதிகமாக தமிழகத்தை பாரதிய ஜனதா கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் பீகார் தேர்தல் முடிவுகள் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பாஜகவின் ஆட்சியை பெறுவதற்கு பல்வேறு முயற்சிகளையும் அதிகப்படியான உழைப்புகளையும் செலுத்துவோம் என்று தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.